சார் என்ன சார் சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நான் வந்துட்டு போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு 30 seconds வந்துட்டு நான் பெரியாரை தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. ஐ ஹவ் கமிட்டட் அ கிரேவ் மிஸ்டேக்னு. ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட். ஐ எம் ரியலி சாரி ஃபார் போஸ்டிங் தட் ஜோக் ஆன்லைன். ஃபயாஸ் ஹுசைன் என்ற ஸ்டாண்டப் காமெடியன் பெரியார் குறித்து ஸ்டாண்டப் காமெடி செய்த வீடியோ பெரிய அளவில் சர்ச்சையாகி விமர்சனங்களை சந்தித்தது. தற்போது இது குறித்து மன்னிப்பு கேட்டு ஃபயாஸ் ஹுசைன் வீடியோ வெளியிட்டுள்ளார். பொதுவாக ஸ்டாண்டப் காமெடிகளில் 2 வகை உள்ளது. ஸ்டாண்டப் காமெடிகளில் ஏற்கனவே எழுதி வைத்ததை பேசுவது, இன்னொரு வகை வந்திருக்கும் ஆடியன்ஸை பேச சொல்லி அவர்கள் சொல்வதற்கு கவுண்டர் கொடுத்து பேசுவது. இப்படி கவுண்டர் கொடுத்து பேசும் வகைதான் இப்போது ஸ்டாண்டப் காமெடி உலகில் ஹிட். இதைத்தான் ஃபயாஸ் ஹுசைன் செய்கிறார். நிகழ்ச்சி ஒன்றிற்கு வந்திருந்த பார்வையாளர் ஜோடி ஒன்றிடம் ஃபயாஸ் ஹுசைன் உங்களுக்கு எப்படி கல்யாணமானது என்று கேட்க அவர் அரேஞ்ச் மேரேஜ் என்று சொல்ல, அதை பற்றி இவர் தொடர்ந்து பர்சனல் கேள்விகளை ஜாதி ரீதியாக கேட்க தொடங்கினார். இப்படிப்பட்ட நிலையில் உடனே அந்த பார்வையாளர் பெரியார் மேட்ரிமோனி இருந்திருந்தால் அதில் பார்த்து ஜாதி மீறி திருமணம் செய்திருப்பேன் என்பது போல சொல்ல, உடனே குறுக்கிட்ட ஃபயாஸ் ஹுசைன் பெரியார் போலவா என்று விமர்சனம் செய்து அதை காமெடி என்று பேசியிருப்பார். இதை வீடியோவில் போட மாட்டேன் என்று அங்கே கூறிவிட்டு அதை நீக்காமல் பதிவேற்றமும் செய்திருக்கிறார். ஓகே, நீங்க எப்படி சார் எப்படி மீட் பண்ணீங்க? சாதி டாட்காம்ல மீட் பண்ணீங்க. என்ன பிடிச்சது மேடம் மேல? நாடார் மேட்ரிமோனி அந்த மாதிரி அதெல்லாம் இல்ல. ஓகே சார் என்ன சார் சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எல்லாம் ஜோக்குக்கு இதை ரிலீஸ் பண்ண மாட்டேன். சில் பண்ணுங்க, நமக்குள்ள இருக்கட்டும். வெளியே போய் சொன்னீங்கன்னு தற்போது சமூக வலைத்தளங்களில் இது குறித்து அதிகப்படியான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஃபயாஸ் ஹுசைன் மன்னிப்பு கேட்டு வீடியோவும் வெளியிட்டுள்ளார். ரீசெண்டாக நான் வந்துட்டு போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒரு 30 seconds வந்துட்டு நான் பெரியாரை தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. அந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்சுவலி அது நான் பெர்ஃபார்ம் பண்ண வந்தோன்னா ஆன் த ஸ்பாட் ஜோக். அது நான் எழுதின ஜோக் கூட இல்லை. ஆன் த ஸ்பாட் பெர்ஃபார்ம் பண்ண உடனே அங்கே நிறைய பேர் சிரிச்சாங்க. அண்ட் என்னோட ஆடியன்ஸுக்கு அந்த வீடியோ எடுத்து நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே எண்ணத்தில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய ரிப்பர்கஷன் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அதில் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இது ஜோக்கு தானே, இதில் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஆனால் எப்போ நிறைய தப்பான மீம் பேஜஸும் தப்பான பேஜஸ் ஆன் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்துட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணாங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு ஐ ஹவ் கமிட்டட் அ கிரேவ் மிஸ்டேக்னு. ஐ ஷுடன்ட் ஹவ் டன் இட். ஐ எம் ரியலி சாரி ஃபார் போஸ்டிங் தட் ஜோக் ஆன்லைன் அண்ட் டூயிங் தட் ஜோக் ஆல்சோ. இனிமே ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஜோக்ஸ் அபவுட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் ஆர் பிக் social reformers, because I'm a very very big admirer of Periyar, I shouldn't have done it. I should have known better. இது வெறும் ஜோக்குன்னு நம்ம பிரித்து பார்க்குற ஒரு சமுதாயத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு அதை சொல்லியிருப்பேன். அதனால நான் பண்ணேன். அது நான் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் இந்த குயர் ஃபோபியா ரீசெண்டாக பண்ண ஜோக்ஸ் ஆகட்டும், இதுவாகட்டும், இந்த மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக அரசியலை சுற்றி இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் நான் அரசியலை சுற்றி நிறைய ஜோக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் பிரச்சனை இருந்ததில்லை. இதுக்கு வந்திருக்குன்னா I have to accept the mistake and go forward. So I hope இனிமே ஃபியூச்சரில் பண்டாங்க் பேஜில் இருந்தோ இல்லை ஃபயாஸ் ஹுசைன் as a comedian will not post jokes that are actually not without fact checking or which is just misinformation. Yeah, so that's my apology. I'm sorry, I shouldn't have done it. I'll see you soon with a new video. Bye. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.